இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமர் அலுவலகம் முறையிட்டு மக்கள் போராட்டம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமர் அலுவலகம் முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சௌமியா இணைப்பில் இணைகிறார். சௌமியா, தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையேயான போரானது கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் இருவருக்கும் இடையான போரின் போது பலர் உயிரிழக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் வசமுள்ள பிணை கைதிகள் இஸ்ரேல் கைது செய்யும் நடவடிக்கையிலும், இஸ்ரேல் வசமுள்ள பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த ஜெருசலத்தில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் அங்கு சற்று பதற்றமான சூழல் நிலவி வருகிறது என்பதையும் கூறலாம். பிரதமர் பதவி விலக வலியுறுத்தியும் தேர்தலை நடத்த கோரியும் பொதுமக்கள் முழக்கமிட்டும் வருகின்றனர். காலையில் லெபனானில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்து இருப்பதாகவும் நமக்கு தகவல் தெரிவித்திருந்தது. இது குறித்து மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காசா அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து காசாவை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரே 72க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கு. தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் மிகவும் பதற்றமான நிலையில் இருக்கக்கூடியதாகவும், பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு மேலும் உயிரிழப்புகள், அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்ற அபாயமும் ஏற்படுகிறது. மோகன், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சௌமியா.